ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மார்ச் 5க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்படியே என்ன பண்ணிடலாம், இன்றைக்கி நியூஸ் நிறைய இருக்குது. பட் இந்த தமிழ்நாடு லெவலில் சின்ன சின்ன நியூஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 3ஆம் பாலினத்தவருக்கு இடஒதுக்கீடு புள்ளி விவரம் சேகரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. என்னென்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போது டேட்டா பேஸ் கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் என்னென்ன கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது. அப்போ மெயின்ஸும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், இங்கே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இன்றைக்கான குரல் பாருங்கள். தெரிந்து செயல் வகைன்னு சொல்லிட்டு அதிகாரத்திலிருந்து, தெரிந்த இனத்தோடு சேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் அப்படின்றாங்க. அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அவன் கூட நம்ம சேர்ந்து அந்த விஷயத்தை செய்யும்போது நமக்கு பயங்கரமான பலன் கிடைக்குமா. ஒரு வேளை தெரியாதவங்க கூட போய் நம்ம சேர்ந்து அந்த செயலை செய்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்காது, பலன் கிடைக்காது. அதன் மூலமாக அனுபவம் தான் கிடைக்கும்ன்றத சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். நெக்ஸ்ட்டு இதை விட்டுலாம். இங்கேருந்து நியூஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு லஞ்சம் எம்பி எம்எல்ஏக்களுக்கு சட்ட பாதுகாப்பு கிடையாது. இனிமேல் லஞ்சம் வாங்கிய எந்த எம்பி எம்எல்ஏக்களுக்கும் சட்ட பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா 1993ஆம் ஆண்டு விபி சிங் பிரதமராக இருந்தபோது, விபி நரசிம்மராவ் அவருக்காக சிங்னு சொல்லிட்டேன், விபி நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது ஒரு 4-5 பேர் என்ன பண்ணாங்க, இது வாங்கிட்டாங்க, லஞ்சம் வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்க எப்படி தப்பிச்சாங்க பாருங்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் 105 பிரிவு 2 194 பிரிவு 2 கீழ் குற்றவியல் விசாரணையிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க, சட்ட பாதுகாப்பு உள்ளதாக கூறி வெளியே வந்துடுறாங்க. பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த சில விஷயங்களால் இந்த தீர்ப்பு முரண்பாடு, இனிமேல் லஞ்சம் வாங்கினா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சட்ட பாதுகாப்பு கிடையாது, டைரக்ட்லி அரெஸ்ட்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. பட் அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு அதிதி திட்டம் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். பாதுகாப்புத் துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான அதிதி திட்டத்தை. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இந்த பிளாக் செயின் மாதிரிங்க. இது என்ன பண்ணலாம், அந்த தளம் பாதுகாப்பாக இருக்குன்றது சொல்லுவாங்க. தில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு இணையம். அப்போ பாதுகாப்பு இணையம் 2024 எங்கே நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எங்கே சொல்லணும், டெல்லின்னு சொல்லிட்டு போட்டால் போதுமானது. அப்போ அதிதி திட்டம்னா ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாதீங்க. சுமன் குமாரி அப்படின்னு சொல்கிறவங்க பிஎஸ்எஃப் முதல் பெண் ஸ்னைப்பருங்க. இப்போ ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா. அப்போ முதல்ல இந்தியாவிலே ஒரு பெண் வந்து ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுமன் குமாரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது. இது நோட் பண்ணுவீங்க. இது கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கு முதல் பெண்ணாலே எப்போவுமே கொஷினுக்கு வரும், ஞாபகம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க பாருங்கள், விவசாயிகளுக்கு கடன் கிசான் உபஜ் நிதி அப்படின்றாங்க. அப்படின்னா விவசாயம் ஒரு பொருளை தயாரிச்சிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் அரிசியை தயாரிச்சுன்னு வச்சுக்கேன். அவங்ககிட்ட காசு இல்லைனா, சார் இந்தாங்க இந்த அரிசி ஒரு 2 மூட்டை இருக்குது, என்கிட்ட அடகு வச்சுக்கங்க, எனக்கு இப்போ 2000 ரூபா தேவைப்படுது, 2000 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு போனால் தங்கம் மாதிரிங்க அடகு வச்சிடலாம். அந்த 2 மூட்டையும் அப்புறம் என்ன பண்ணலாம், குறிப்பிட்ட காலத்தில் அந்த 2000 ரூபா கொடுத்து என்ன பண்ணிடலாம், மீட்டுக்கலாம். அப்படி இல்லைனா அப்போ அந்த இடத்துலையே இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு அப்புறம் அவங்க கடனே அடைக்கலாம். இதையும் பண்ணலாம். ஒரு நல்ல திட்டம் தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக கிசான் உபஜ் நிதினா அப்படின்னா அர்த்தம் விளைபொருட்களை அடகு வைத்தல் அப்படின்றது நான் வச்சுங்க. இன்றைக்கி உங்களுக்கான கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.